எபிசோட்ல டைனோசர்களுக்கு பயந்த மனிதன் அப்படின்னு சில அத்தியாயங்களை எழுதியிருக்காருங்க. அதாவது அப்போது கண்டங்கள் எல்லாம் பிரிக்கப்படாமல் ஒரே நிலமாகத்தான் பூமி அப்போது காட்சியளித்தது. கிட்டத்தட்ட பல கோடி வருடங்களுக்கு முன்னால் அப்போது பூமியில் ஆங்காங்கே காட்டு மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் பூமியில் டைனோசர் என்ற ஒன்று நீண்ட உடலையும் வானோக்கி உயர்ந்த தலையும் கொண்டதாகவும், உடல் எங்கும் முட்களாலும் நூற்றுக்கணக்கான கூரிய பற்களை கொண்டதாகவும், 4 கால்கள் இருந்தாலும் 2 கால்களில் படு வேகமாக ஓடும் ஆற்றல் மிக்கதாகவும் அந்த ராட்சச பல்லி இனங்கள் பூமியில் வாழ்ந்திருந்தது. எல்லாமே இன்று அமேசான் காடுகள் என்று அழைக்கப்படும் மிக ஆபத்தான காடுகளில்தான் தஞ்சம் அடைந்தன. குறிப்பிட்ட சில மாதங்களில் மட்டுமே அவை அமேசானை விட்டு வெளியேறி பறக்கும் வேகத்தில் ஓடி பூமிகள் எங்கும் இரை தேடி அலைந்து கண்ட மிருகங்கள் எல்லாம் விழுங்கி ஏப்பம் விட்டு மனித இனத்தை நசுக்கி பூமியையே ஒரு வழி செய்துவிட்டு மீண்டும் சில மாதங்களில் காடுகளில் போய் தஞ்சம் அடைந்துவிடும். இந்த ராட்சச பல்லிகளின் வரவுக்காக மனிதர்கள் அது வரும் காலத்தை நிர்ணயித்து மலைகளின் உச்சிகளின் மீது ஏறி அது காட்டிற்குள் திரும்பி போகும் வரை ஒளிந்திருப்பார்கள். அதே மாதிரி டைனோசர்களை மீண்டும் உருவாக்க முடியாதுன்னு சொல்றாரு. காரணம், இன்று இருக்கும் ஒரு பெரிய யானையின் தந்தத்தை போல் ஒரு குட்டி டைனோசரின் பல் இருக்குமாம். டைனோசர்கள் தின்னும் பல்வேறு மிருகங்களும் மரக்கிளைகளும் ஊர்வன பரப்பன அனைத்துமாக சேர்ந்து அதன் வயிற்றுக்குள்ளேயே தேங்கி கிடைப்பதால் டைனோசர்களின் உறுப்புகள் அனைத்துமே கொடிய விஷத்தன்மை கொண்டதாக இருந்ததுன்னு எழுதியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932. நன்றி.